கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கல்லூரியில் 32வது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 634 மாணவிகள் பட்டங்களை பெற்றனர். கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் 32வது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. KBMG இந்தியா நிறுவனத்தின் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு சேவை பிரிவின் தேசிய தலைவர் நாராயணன் ராமசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். முன்னதாக மாணவிகள் மத்தியில் அவர் கூறியதாவது, மாணவிகள் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதிய திறன்களை தொடர்ந்து கற்றுக்கொண்டு மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும். தன்னம்பிக்கை, கடின உழைப்பு மற்றும் நேர்மை ஆகியவற்றை வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தில் சிறந்த சாதனைகளை படைக்க வேண்டும் என்று கூறினார். SNR சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் முனைவர் சுந்தர் ராமகிருஷ்ணன் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பேசும்போது, கல்வி என்பது நமக்கு மட்டுமல்ல, பிறருக்கு பயன் தருவது. தொடர் உழைப்பின் பலனாக பட்டம் பெறும் மாணவிகள் தங்களுடைய திறமைகளை தனக்கும் தான் வாழும் சமூகத்திற்கும் உதவக்கூடியதாக பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறிய அவர், மாணவிகளின் வாழ்க்கையில் வெற்றிகளையும் பலவித முன்னேற்றங்களையும் பெற வாழ்த்தினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் சித்ரா கல்லூரி மற்றும் மாணவிகள் சாதனைகளையும் பல்கலைக்கழக அளவில் அவர்கள் பெற்ற சிறப்புகளையும் குறிப்பிட்டு பட்டம் பெற்ற அனைவரையும் பாராட்டி பேசினார். 4 தங்கப்பதக்கங்கள் உட்பட பல்கலைக்கழக அளவில் 12 சிறப்பிடங்களை கல்லூரி மாணவிகள் பெற்றதோடு இளநிலை மற்றும் முதுநிலை பிரிவுகளில் 634 பேர் பட்டம் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் SNR சன்ஸ் அறக்கட்டளையின் முதன்மை செயல் அலுவலரும் கல்லூரியின் செயலாளருமான CV ராம்குமார் மற்றும் SNR சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி மகேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்.